என்னங்க கலைச்சிட்டாங்க இந்த வார்த்தைய நம்ம பல சூழ்நிலைகள்ல யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஆட்டத்தை கலைச்சிட்டாங்க, பறவைங்க கூட்ட கலைச்சிட்டாங்க, மனச கலைச்சிட்டாங்க, அப்புறம் வந்து ஆட்சிய கலைச்சிட்டாங்க, இல்ல அப்படின்னாக்கா கரு கலைஞ்சிருச்சு இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றதுன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இதுக்கு ரிலேட்டடா தமிழ்ல சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணு ஒண்ணா கேட்டுட்டே வரேன். எனக்கு அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்றத எனக்கு சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? முதல்ல எல்லாம் கூடி வர நேரத்துல ஆட்டத்தை கலைச்சிட்டாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு எப்படி சொல்வீங்க? எல்லாம் கூடி வர நேரத்துல when everything was about to go well they spoiled the game இப்படி சொல்லலாம். இல்லனா they spoiled the plan அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம் வரணுமா பிளான் வரணுமா அப்படின்றது சிச்சுவேஷனை பொறுத்து நம்ம மாத்திக்க வேண்டியதுதான். வெரி குட். சரியா, அடுத்தது எதிர்பார்த்த பல பேர் வரல, அதனால கூட்டத்தை கலைச்சிட்டாங்க. இதுக்கு எதிர்பார்த்த பல பேர் வரல. many people who were expected didn't come so they dispersed the crowd. good one. சரியா, நெக்ஸ்ட் ரொம்ப நேரம் பார்த்து பார்த்து சீவினேன். எது? தலைய சீவினேன். ஆனா அந்த பையன் வந்து தலைய கலைச்சிட்டான், முடிய கலைச்சிட்டான். ஓகே, I spent a long time combing my hair but the boy messed it up. அதாவது கலச்சி விட்டுறது. இந்த இடத்துல இட் அப்படின்றது ஹேர். ஓகே, இல்ல கொஞ்சம் ஃபார்முலா சொல்லணும் அப்படின்னா I spent a long time combing my hair but the boy disheveled it அப்படின்னு நம்ம சொல்லலாம். வெரி குட், வெரி குட். சரியா, அடுத்தது பார்த்து வராம கோலத்தை கலைச்சிட்டாங்க. By not walking carefully they messed up the column. good one. சரியா, நெக்ஸ்ட் அடுக்கி வச்சிருந்த துணிகளை கலைச்சிட்டாங்க. ஓகே, அடுக்கி வச்சிருந்த துணிகளை கலைச்சிட்டாங்க. they messed up the folded clothes. good. 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய்னு பிரிச்சு வச்சிருந்த காசுகளை கலைச்சிட்டான். ஓகே, அந்த பையன், அதாவது அவன் கலைச்சிட்டான், அந்த பையன் கலைச்சிட்டான். இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா the boy messed up the sorted coins. the sorted coins அப்படின்னும் போது பிரிச்சு வச்சிருக்கிறது. குட் ஒன். அடுத்தது ஏதேதோ சொல்லி அவளோட மனசை கலைச்சிட்டாங்க. they confused her by saying this and that இப்படி சொல்லலாம். இல்ல அப்படின்னா they unsettled her mind அப்படின்னு சொல்லலாம். இந்த unsettle அப்படின்ற வேர்புக்கு என்ன மீனிங்னா ஒருத்தவங்களுடைய மனசை கன்ஃபியூஸ் பண்றது. அந்த கன்ஃபியூஷன் எதுல போய் நிக்கும்னா பயம், பதட்டம், இதை செய்யலாமா வேணாமா அப்படின்ற ஒரு தடுமாற்றம், இதெல்லாம் வந்து அந்த பர்சனுக்கு உருவாயிடும் அந்த அளவுக்கு. குட் ஒன். சரியா, அடுத்தது முக்கியமான ஒண்ணு, ஆட்சியை கலைச்சிட்டாங்க. இது வந்து they dissolved the assembly. இல்லனா they dissolved the parliament. இல்லனா they dissolved the government. இல்லனா பாசிவ்ல சொல்லலாம் the government was dissolved அப்படினு. இதுல assembly அப்படின்றது ஸ்டேட் லெவல், பார்லிமெண்ட் அப்படின்றது சென்ட்ரல் லெவல். ரைட், இது ரெண்டுத்துக்கும் பொதுவானது இந்த கவர்மெண்ட் அப்படின்றது. குட் ஒன். சரியா, நெக்ஸ்ட் ஒன். எவ்வளோ சொல்லியும் கேட்காம வீடை சுத்தம் பண்றேன்னு அந்த பறவைகளோடைய கூட்ட கலைச்சிட்டாங்க. இதுக்கு எப்படி சொல்வீங்க? இதுக்கு எப்படி சொல்லலாம்னா even after repeated requests they ruined the bird's nest saying they were cleaning the house. இதுல birds nest னு வருது இல்லையா, இதுல BIRDS, க்கு அப்புறம் apostrophe வரணும், ஏன்னா plural, பறவைகளுடைய அந்த சென்ஸ்ல. ரைட். சரியா, கடைசியா தவறி படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்ததால அந்த அம்மா வயித்துல இருந்த கரு கலைஞ்சிருச்சு. இதை எப்படி சொல்வீங்க இங்கிலீஷ்ல? இத வந்து the woman had a miscarriage after accidentally falling down the steps இப்படி சொல்லலாம். இல்லனா by accidentally falling down the steps the woman lost her pregnancy இப்படி சொல்லலாம். சரி, இந்த இடத்துல வந்து மிஸ்கேரேஜ்க்கு பதிலா அபார்ஷன் யூஸ் பண்ண கூடாது. இல்ல, அபார்ஷன் அப்படின்றது ஒன்னு மெடிக்கல், இல்லன்னா இன்டென்ஷனல், அதாவது ஒப்புதலோட எனக்கு வந்து கரு கலைக்கணும் அப்படின்னு சம்மதம் அப்படின்னு சொல்லி எனக்கு குழந்தை வேணாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதுதான் அபார்ஷன். இது ஆக்சிடென்ட்ல நடக்கிறது, ஒரு விபத்தின் காரணமா. இங்க வந்து அபார்ஷன் யூஸ் பண்றது ஆப்ட் கிடையாது. வெரி குட், வெரி குட். சோ இதெல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்சஸ் டிஸ்கஸ் பண்றதுக்கு. சூப்பர் சூப்பர். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.